ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நம. நக்ஷத்திர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவன தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. நமசூர்யாய. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 98650 98370. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவில் பார்க்கிறது அப்படிங்கிறது, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். மாத ராசி பலன்கள்னால் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சு தான் ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணுறோம். அதாவது பெயர்ச்சிகள்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சிகளை எடுத்துட்டோம்னால் ஒரு கிரகம் இவ்வளவு நாள் தான் ஒரு ராசியில் தங்குங்கிற அளவுகள் உண்டு. அதில் அதிகப்படியாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 4 எல்லாருக்குமே தெரியும். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா. அதனால் இதை மட்டும் நாமெல்லாம் பயிற்சிகள் தனியாக எல்லாமே முடிஞ்சது இப்போ தனியாக கொண்டாடுறோம். ஆனால் இந்த 4 கிரகத்தை தவிர மற்ற 5 கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கும். மாதத்துக்கு ஒருக்கா, 2.5 நாளைக்கு ஒரு கிரகம் சந்திர பகவான், 1.5 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதம், இப்படியெல்லாம் மாதம் மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு சில மாற்றங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலையும் நம்மளுடைய ராசி பிரகாரமும் நடக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போது தினபலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். அன்னைக்கு கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத, சந்திரன் எங்கே இருக்குதுன்னு வச்சு சில பேர் சொல்லலாம். வார பலன்கள்ங்கிறதையும் சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா கிரகங்கள் பயிற்சியாகிறது 5 கிரகங்கள் மாறும் ஒரு மாதத்துக்குள்ளே. அப்படி வைத்து பார்க்கும் பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு ஆனி மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி தான் இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள், விரத நாட்கள், அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு தனித்தனியாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது. சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது. ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை, பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2025 திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கி குமார சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆனி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதுக்கு தான் மாற்றி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால், அகம்னா நம்ம சரீரம், உடல், அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம். ஆனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம், அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அபிஷேகம் சொல்லுவாங்க. பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க. அன்றைய தினம் காலை 6 to 7க்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 6 அபிஷேகம் வரும். அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம். அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க. மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை
சுக்ல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம். குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கி உதயமாறார். ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் 26/10/7/2025 வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம். ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள். ஆனி மாதம் 32ஆம் நாள் கடைசி தினம் 16/7/2025 புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம். அன்பார்ந்த அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு ஆனி மாத பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனி மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். மேஷ ராசியிலே மிகச்சிறப்பு. சுக்கிரன் தான் பொருளாதாரத்திற்கு அதிபதி, கலத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, தனகாரகன் சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள், திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சில பேருக்கு பேசி முடிக்கப்படும், நடக்கலாம். இதெல்லாமே அமைப்புகள் உண்டு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, வங்கி நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, பஞ்சு பருத்தி நூல் ஜவுளி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை. 3ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை, குரு ஆதித்ய யோகம்னு பேர். மிகச்சிறப்பு. அரசுத்துறை, அரசியல்வாதிகள் இவர்களுக்கு நன்மை. சில பேர் வீடு வாங்கிட்டு அதை ரீஒர்க் பண்ணி மறுபடியும் குடி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் துவங்கலாம். அந்த மாதிரி அமைப்புகளுக்கு உண்டான யோசனைகளை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். அரசாங்க வேலைக்காக காத்துருக்கிறவங்களுக்கு அதனுடைய பலாபலன்கள் நல்லபடியாக தெரியும். அரசு வேலைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும். குரு சூரியன் சேர்க்கை. தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்கம், விவகாரங்கள், பிரச்சனைகள் விலகும். சில பேருக்கு தன் பணிபுரியக்கூடிய இடங்களில் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கலாம். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிக்கரம் அப்படிங்கிறது கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க இது பிரகாரம் உங்களுக்கும் நல்லா இருக்கும், அவங்க உங்களுக்கு உதவி புரிவார்கள். அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 4ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச் சிறப்பானதொரு கல்வியை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தில் கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை, கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய இடங்கள், டீச்சர்ஸ், இவங்களுக்கு எல்லாமே மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை. பூமி, மனை, வீடு லாபம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், விளையாட்டு, பத்திரிகை, பிரஸ், மீடியா, ஆன்மீக தொழில், இதில் ஈடுபடுபவருக்கு மிகச்சிறப்பு. சில பேருக்கு சட்ட ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் இந்த மாதத்தில் நமக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடத்துல ஒன்றுமில்லை. 11ஆம் இடத்துல ராகு. மிகச்சிறப்பு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகுது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு பாரதியார் சொல்லுவார். திரவியம்னா பொருள். அப்போது ஒரு இது சம்பாதிக்கணும்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாமா. அந்த மாதிரி அமைப்புகள், பொருளை தேடுவதற்காக நம்ம எல்லா நாட்டுக்கும் பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். வணிக வரி, பத்திரப்பதிவு, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வருமான வரி, மாவட்ட கருவூலங்கள், இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ராகு 11 இருக்கிறதுனால மிகச்சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல சனி. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சேமிப்பு கரையும், விபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறதுங்கிறது எப்பவும் போல் எங்கேயோ ஃபோன் பேசிட்டு ஜாலியெல்லாம் போக முடியாது. சனி 12 இருக்கிறதுனால விரயம். சனி ஆயுள்காரகன், ஆயுளை கொடுக்கக்கூடியவன் 12. அப்போ ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறத கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும். நடக்கிறது, போகிறது, வர்றது, காலுக்கு கீழே அடிபடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள், வீண் நஷ்டங்கள், வீண் விரயங்கள் ஏற்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் செலவு பண்ணுறதுல. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மேஷராசிக்கு ஆனி மாத பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் 190% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த ஆனி மாதத்தில் மேஷராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தெரிவிக்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 சந்திராஷ்டமம் வருது ஆனி மாதத்தில்.
ஆனி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 to அதாவது 5 மணி 3 நிமிடம் முதல் ஆனி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை அதிகாலை 4 மணி 32 நிமிடம் வரைக்கும் இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த 2 நாளுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். பொதுவாக பார்த்தோம்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்தோம்னால் ஒரு 90% நன்மைகள், வியாபாரம் உத்தியோகம் தொழில் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு 80% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு 90% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியாக இந்த நான் சொன்ன மாதிரி வார ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், இந்த பயிற்சி பலன்கள், தின பலன்கள்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ஓரளவு தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது. இதெல்லாம் காம்பவுண்டாக பொதுவாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத வச்சு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலாபலன்கள் கருத்துக்கள் தான். இதில் இருக்கிறது 100க்கு 100% நமக்கு அப்படியே நடக்காமல் போகுங்கிறதும் நம்ப முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது. அந்த சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன தசா புத்தி இப்போ நமக்கு நடக்குது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய அன்றாட தினப்பலன்களையும் நம்மளுடைய எதிர்காலங்களையும் மிகச்சிறப்பாக தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் அடியனுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து பலாபலன்களை தெரிந்து கொண்டு இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.